இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாடுகளைப் பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அசீரியர்கள் ஆரம்பத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரின் 10 கோத்திரங்களை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். இப்போது இஸ்ரவேல் தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் இரண்டாய் பிரிந்திருந்தது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை அசீரியர்கள் சிறைப்பிடித்தாலும் கல்தையர்கள் அசீரியா தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அவர்களை யுத்தத்தில் ஜெயித்து அசீரிய தேசத்தை தங்கள் தேசத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். இதனால் இதுவரையிலும் அசீரிய தேசத்தில் சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் இப்போது கல்தையருடைய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இதன் பின்பு கல்தையர்கள் இஸ்ரவேலில் மீதமுள்ள 2 கோத்திரத்தாரையும் சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். கல்தையருடைய தேசத்தில் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ஏற்கனவே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இவர்களோடு தெற்கு யூதா தேசத்தில் இருந்த இஸ்ரவேலின் மீது 2 கோத்திரத்தாரும் சிறையிருப்புக்கு வருகிறார்கள். கல்தையருடைய தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுக்கப்பட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலான செய்தியை சொல்லுகிறார். கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள் பலவீனராக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் வல்லமை உள்ளவர். அவரே அவர்களுடைய மீட்பர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் பிரகாரமாக கிரியை நடப்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனமாய் இருந்தாலும் பலமுள்ள தங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை கர்த்தர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த தேசத்தில் இளைப்பாற பண்ணுவார். அவர்களுடைய சத்துருக்கள் யாரும் இனிமேல் அவர்களை தொந்தரவு பண்ண மாட்டார்கள். கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பாயிருப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் சொல்லுகிற வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் எல்லோருக்கும் பொதுவான வார்த்தைகளாகும். நம்முடைய பலவீனத்தினால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்முடைய சுய பலத்தினால் நம்மால் விடுதலை பெற முடியவில்லை. நாம் பலவீனராக இருந்தாலும் நம்முடைய மீட்பர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து நம்முடைய மீட்பரால் நம்மை விடுவிக்க முடியும். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். பாவம் நம்மை ஆளுகை செய்யாது. கர்த்தர் விடுவிக்கும் போது நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் நமக்கு கொடுப்பார். இஸ்ரவேலின் 2 வீட்டாரும் ஒரே தேசங்களில் சிறையிருப்பில் வைக்கப்படுகிறார்கள். ஒரே ஜனங்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள். அதன் பின்பு சிறையிருப்பில் இருந்து அவர்கள் ஏகமாய் மீட்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் முதலாவதாக அசீரியரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு மீதமுள்ள 2 கோத்திரத்தாரை பாபிலோனியர் சிறைப்பிடித்தார்கள். இவ்விரண்டு சிறையிருப்புக்கும் இடையில் 133 வருஷங்கள் கால இடைவெளி உள்ளது. இக்காலத்தில் பாபிலோன் அரசு பேரரசாக மாறி அசீரியாவை கைப்பற்றியது. இதன் மூலமாக அசீரியாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரும் பாபிலோன் சிறையிருப்புக்கு உட்படுகிறார்கள். அக்காலத்தில்தான் யூதாவின் 2 கோத்திரத்தாரையும் பாபிலோனியர் சிறைப்பிடிக்கிறார்கள். இவ்வாறாக இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் பாபிலோனின் சிறையிருப்புக்கு உட்படுகிறார்கள். அவர்கள் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். இக்காலத்தில் மேதிய பெர்சிய அரசு பேரரசாக விளங்கிற்று. இவர்கள் பாபிலோனிய பேரரசை வீழ்த்தி
இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரையும் தங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தினார்கள். இதன் பின்பு கோரேசு ராஜா ஆட்சி புரிந்தபோது பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று விரும்புகிற இஸ்ரவேல் புத்திரர்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி போகலாம் என்று ஆணையிட்டான். அப்போது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரில் அநேகரும் லேவியரில் ஏராளமானோரும் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையோடு இந்த சம்பவம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதல் முறையாக வந்தபோது இஸ்ரவேலர் அனைவரும் மேசியாவின் ஊழியத்திற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். மேசியாவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டுமா என்று இஸ்ரவேல் புத்திரர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய தீர்மானத்திற்கு இவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். கிபி 70ஆம் வருஷத்தில் யூதர்கள் தேசம் எங்கும் சிதறிப்போன போது அதில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் பங்கு பெறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் யூதர்கள், இஸ்ரவேல், இஸ்ரவேலின் வீட்டார், யாக்கோபின் வீட்டார், யூதாவின் வீட்டார் ஆகிய வார்த்தைகள் ஒரே ஜனத்தையே குறிக்கிறது.